இந்திய பொருளாதாரத்தை உலக அளவில் உயர்த்திய உன்னத பிரதமர் மோடி அவர்களை பொருளாதார பிரிவு சார்பில் வருக வருக என வரவேற்கிறோம். டாக்டர் ஆர் காயத்ரி, மாநில பொருளாதார பிரிவு அமைப்பாளர். 2011ஆம் ஆண்டு தேர்தல் சமயத்தில் கொளத்தூர் தொகுதியில் வாக்காளர்களுக்கு பட்டுவாடா செய்யப்பட்ட பணமானது ஸ்டாலினுடையது என்பதற்கான நேரடி ஆதாரங்கள் இருக்கிறதா என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழகத்தில் 2011ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் வெற்றி பெற்றதை எதிர்த்தும் அவரது வெற்றியை செல்லாது என அறிவிக்க கோரியும் அதிமுக சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்த சைதை துரைசாமி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது 2011ஆம் ஆண்டு துணை முதல்வராகவும் திமுக பொருளாளராகவும் இருந்த ஸ்டாலின் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்தார் எனவும் ஒரு வாகனத்தில் கொளத்தூர் மக்களுக்கு பட்டுவாடா செய்வதற்காக கொண்டு செல்லப்பட்ட 1.80 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் சைதை துரைசாமி தரப்பில் கூறப்பட்டது. மேலும் அதற்கு காவல்துறையினர் உடந்தையாக இருந்ததாகவும் மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக பணம் விநியோகம் செய்யப்பட்டதாகவும் சைதை துரைசாமி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அந்த குற்றச்சாட்டுகளை ஸ்டாலின் தரப்பு வழக்கறிஞர் கபில் சிபல் கடுமையாக மறுத்தார். இதைத் தொடர்ந்து பணப்பட்டுவாடா செய்ததற்கான வீடியோ ஆதாரம் தொடர்பாக இருதரப்பு வாதங்களையும் ஏற்க நீதிபதிகள் மறுத்தனர். மேலும் பணப்பட்டுவாடா தொடர்பான வீடியோ ஆதாரங்களின் உண்மை தன்மை நிரூபிக்கப்படவில்லை என்றும் ஸ்டாலினிடம் இருந்து நேரடியாக பணத்தை எடுத்துச் சென்றதற்கான ஆதாரங்கள் இருக்கிறதா எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அதற்கு சைதை துரைசாமி தரப்பில் இல்லை என்று பதிலளிக்கப்பட்ட நிலையில் வழக்கின் விசாரணையை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர்.